திருவாசகத்துல வரும், நானும் பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே. ஏன் வினை பிடிச்சவங்க நம்ம. வினை இல்லைன்னா இந்த தேகம் கிடையாது, தெரியுங்களா? இந்த தேகம் எடுத்துட்டீங்க, பிறவி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வினை இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அடையாளம். நான் எந்த பாவமும் செய்யல இல்ல, பாவத்தின் அடையாளம் தான் இந்த தேகம், இந்த வாழ்க்கை. உங்களுக்கு எந்த வினையும் இல்லை அப்படின்னா தேகம் கிடைக்காது. புண்ணிய மூர்த்தியா இருப்பீங்க இவர்களை போல. புண்ணிய மூர்த்தியா என்பதை விட பிரம்மமாவே இருப்பீங்க, சிவமா இருப்பீங்க. ஏதோ ஒரு வினை பயன்தான் தேகம் கண்டாய் என்கிறார் பட்டினத்தடிகள். இந்த தேகம் எதுக்கு வந்தது உனக்கு தெரியாது. நீ செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடையாளம் தான் இந்த தேகம். அதுல நீ வாழற வாழ்க்கையை நீ தான் எழுதுன. உன் பாவ புண்ணியம் தான் இங்கு போட்டு எழுதுது. நீ ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறாய் என்பதை உன் பாவ புண்ணியம் தான் கணக்கு கொடுக்குது. இந்த மாதிரி நாளைக்கு எப்படி இருக்க போறன்றது இன்னைய செயல்கள் தீர்மானிக்கிறது. அப்ப உன்னுடைய பாவ புண்ணியம் தான் தீர்மானிக்கிறது. இந்த வினை பயனே நீ தேகம் கண்டிருக்கிறாய். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய்